I welcome you to learn English. What does he write? அவர் என்ன எழுதுவார்? இந்த டஸ்ஸுக்கு பதிலாக வாட் வில் ஹீ ரைட் அப்படின்னு கேட்கலாமா? அவர் என்ன எழுதுவார் அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த கேள்வியும் கொடுக்குது. எப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணும், எப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும்? வாட் டஸ் ஹீ ரைட்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். அவர் என்ன எழுதுவார் அப்படின்னு கேட்கலாம். இதே அர்த்தத்தை சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸும் கொடுக்குறப்ப ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? எதனால் அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், சில இடங்களில் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் நல்லா தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் சரியாக எக்ஸாமுக்கு படிக்கலை, மறுநாள் அவருக்கு எக்ஸாம் இருக்குது. மொதல் நாள் அவரை பற்றி பேசுகிறப்ப வாட் வில் ஹீ ரைட்? அவர் என்ன எழுதுவார்? இது எதிர்காலம், மறுநாள் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் வரணும், இல்லைனா ஷால் வரணும். ஸோ இங்கே வில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் வில் ஹீ ரைட்? அவர் என்ன எழுதுவார். இதே அர்த்தத்தை தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கேள்வியும் கொடுக்குது. அவர் என்ன எழுதுவார். இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், மறுநாள் எக்ஸாம் இருக்குது, அப்போ அவரை பற்றி பேசுகிறப்ப நாளைக்கு எப்படி இவர் எழுதுவார், அவர் என்ன எழுதுவார், வாட் வில் ஹீ ரைட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்ளை பண்ணலாம். எதனால் வாட் டஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு சிச்சுவேஷன் மூலமாக பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை. எக்ஸாம் டே அன்னைக்கு ஆன்சர் பேப்பர் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது, உட்காந்துருக்கிறாரு. அவர் படிக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சு டீச்சர்ஸ் என்ன பேசுவாங்க, அவர் என்ன எழுதுவார், வாட் டஸ் ஹீ ரைட்? ஏன்னா அது நிகழ்காலம், நிகழ்காலத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ வாட் டஸ் ஹீ ரைட்? அவர் என்ன எழுதுவார்? இந்த இடத்துல வாட் வில் ஹீ ரைட் அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அதாவது வில் அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா அது நிகழ்காலம். ஸோ வாட் டஸ் ஹீ ரைட். இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சரியாக எக்ஸாமுக்கு படிக்கலை, எக்ஸாம் டே அன்னைக்கு அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் என்ன எழுதுறாருன்னு தெரியல, பட் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி பேசுகிறப்ப வாட் டஸ் ஹீ ரைட்? அதே கொஸ்டின், வாட் டஸ் ஹீ ரைட்? அவர் என்ன எழுதுறாரு? ரெண்டு மீனிங்கும் வரும். அவர் என்ன எழுதுகிறார், அவர் என்ன எழுதுவார். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட் எழுதி கொண்டு இருக்கிறார், அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல வாட் டஸ் ஹீ ரைட் அப்படின்னு கேட்குறத விட வாட் இஸ் ஹீ ரைட்டிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணால் ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு மாணவர் தேர்வு நாளில் எழுதி கொண்டிருக்கிறார், அவரை பற்றி பேசும்போது வாட் இஸ் ஹீ ரைட்டிங்? அவர் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஒரே வேர்பு தான் ரைட் அப்படிங்கிற வேர்ப், வேறு வேறு இடங்களில், அதாவது வேறு வேறு சிச்சுவேஷனில் வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்குது. அதை நம்ம டென்ஸ் மூலமாக அப்ளை பண்ணுறோம். வாட் டஸ் ஹீ ரைட்? அவர் என்ன எழுதுவார், அவர் என்ன எழுதுகிறார். வாட் வில் ஹீ ரைட்? இது ஃப்யூச்சர் டென்ஸ், அவர் என்ன எழுதுவார் நாளைக்கு. வாட் இஸ் ஹீ ரைட்டிங்? இது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் என்ன எழுதி கொண்டிருக்கிறார். பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாத ஒருத்தர், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரை ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. அந்த கேள்வி எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, எந்த டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு நாலேஜும் இல்லாத ஒருத்தரை பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க. உடனே மற்றவங்க அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கணும். இங்கே வாட் டஸ் வருமா, வாட் வில் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, வேர்ப் என்ன வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டஸ் ஹி நோ அபவுட் ஷேர் மார்க்கெட்? அவரை ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க, அவருக்கு என்ன தெரியும், வாட் டஸ் ஹி நோ? ஸோ நிகழ்காலம். ஓகே, நவ் லுக் அட் திஸ் சிச்சுவேஷன். பங்கு வர்த்தகம் பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபரை அதை பற்றி அடுத்த வாரம் நடக்க இருக்கின்ற மீட்டிங்கில் பேச அழைக்கின்றனர். அடுத்த வாரம் நடக்க போது அந்த மீட்டிங்கில் ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. இப்போ இந்த கேள்வி எப்படி வரும்? அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற கேள்வியும் வரும்.
அவருக்கு பங்கு வர்த்தகம் பற்றி என்ன தெரியும், அவர் என்ன பேசுவார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஸோ இது நிகழ்காலம். வாட் டஸ் ஹி நோ அபவுட் ஷேர் மார்க்கெட், இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை பண்ணுறோம். அடுத்த வாரம் மீட்டிங்கில் பேச கூப்பிட்றாங்க, அடுத்த வாரம் நடக்க போகுது, அப்போ இந்த இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வாட் வில் ஹி ஸ்பீக், அவர் என்ன பேசுவார். நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கொஸ்டின். அதாவது வாட் டஸ் ஹி ரைட், வாட் வில் ஹி ரைட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த சென்டென்சஸ் பாருங்களேன். ஹி இஸ் கோயிங் டு ரைட், அவர் எழுத போகிறார். ஹி வில் ரைட், அவர் எழுதுவார். ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன. கோயிங் டு யூஸ் பண்ணோன்னாலே அது இமீடியட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இமீடியட் அப்படின்னா என்ன, உடனே, அவசரம், அவசரமாக, அந்த செயல் உடனே நடக்க போகுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ். ஹீ இஸ் கோயிங் டு ரைட், அவர் உடனே எழுத போகிறாருன்னு அர்த்தம். அதுவே ஹீ வில் ரைட் அப்படின்னா அவர் எழுதுவார், அவர் உடனே எழுதலை, அவர் எழுதுவார். Now look at this situation. ஒருவர் அவர்களது நண்பர்களுடன் ஆலோசனை செய்ய போகிறார், டிஸ்கஸ் பண்ண போகிறார் அவர் ஃப்ரெண்ட்ஸோட. பின்னர் நாளை அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஸோ மறுநாள் அவர் ஒரு முடிவுக்கு வருவார், ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். கீழே நான் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த வேர்ப்ஸ் அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He is going to discuss with his friends. அவர் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ண போகிறார். இமீடியட் ஃபியூச்சர், உடனே நடக்க போகுது. He is going to discuss with his friends. He will come to a conclusion tomorrow. நாளைக்கு. ஸோ நாளை அப்படின்னு வர்றதுனால சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் இனிமே நடத்த போகிறாரு, டிஸ்கஷன் இனிமே நடத்த போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா he will discuss with his friends and he will come to a conclusion அப்படின்னு அந்த சென்டென்ஸ் மாறிடும். லுக் அட் திஸ் சிச்சுவேஷன். ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார், அவர் எதனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் என கேட்க வேண்டும். அவர் பட்ஜெட் பற்றி அடுத்த முறை பேசுவாரா என கேட்க வேண்டும். ஸ்பீக்கிங் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங் அபவுட், அவர் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். வில் ஹீ ஸ்பீக் அபவுட் பட்ஜெட் நெக்ஸ்ட் டைம், அடுத்த முறை பட்ஜெட் பற்றி பேசுவாரா. வில் ஹீ ஸ்பீக், உடனே பேச போகிறாரு அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் பட்ஜெட். ஒருவர் ஒன்றை பற்றி பேசுவதற்கு தயாராகிவிட்டார், அவர் எதனை பற்றி பேச போகிறார் என கேட்க வேண்டும். ரெடி ஆகிட்டார், பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டார், அவர் எதை பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிற கேள்வியை இங்கிலீஷில் கேட்க போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இமீடியட் ஃபியூச்சர் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். உடனே அடுத்து பேச போகிறார். வாட் இஸ் ஹீ கோயிங் டு ஸ்பீக் அபவுட், எதை பற்றி பேச போகிறார். கோயிங் டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இமீடியட் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோன்னா நம்ம சொல்ல வர்ற மீனிங் அடுத்தவங்களுக்கு கன்வே ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணால் இது பாசிபிள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.